என் அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? காளான் சில்லி சுக்கா. ஒன்னும் பயப்படாதீங்க, கிரெஞ்சி வர முடியாது. செய்ய போறோம். வாங்க செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். நம்ம சுக்காவுக்கு தேவையான பொருள் இதுதான். 1 kg தக்காளி 1 கிலோ, வெங்காயம் 1.5 கிலோ, கொத்தமல்லி, இஞ்சி தேவையான அளவு. நம்ம கருவேப்பிலை மட்டும் மரத்தில் ஒடிக்க போகிறோம், இயற்கையாக செய்ய போகிறோம். வாங்க அதை ஒடிச்சிக்கலாம். இந்த பாருங்க, நம்ம காட்டுக்குள்ளே வளர்ந்துருக்கு. காட்டு கருவேப்பிலை ரொம்ப சுவையாக இருக்கும், சுல்லுன்னு இருக்கும். அழகாக அப்படி ஒடிச்சிக்கலாம். காளான தேவைக்கப்ப நம்ம வெட்டிக்குவோம். தலைவன் என்ன போக்கஸ் யாராவது? அச்சுச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. யாரா? ரொம்ப நாள் ஆச்சுடா நம்ம வீடியோக்குள்ள. தனவேந்தனா? ஆமா பங்காளி. என்ன பங்காளி ஆளே காணமே? வேலை பேசி. இது என்ன காக்கி சட்டை டிரைவரா? ஆமா, கண்ட்ராக்டர் ஒர்க் பண்றேன். நீங்க விசில் அடிக்க கண்ட்ராக்டர் இருக்கு. விசில் வீட்டுல இருக்கு. இப்படி கையில அடிக்க மாட்டீங்களா அப்படியே? அது எனக்கும் வரலையே. அல்ல அல்ல காத்து தான் வருது. காத்து தான் வருதா? ஆமா. என்ன ரொம்ப நாளாச்சு ஆள உங்களை காணமே? என்ன பங்காளி பிசி? ஏன்னா வாயில கைய வச்சிட்டோம்ல, அதனால கைய கழுவுங்க. கழுவுங்க கைய. என்ன கண்ணங்கரேன்ற கை என்னன்றது? இந்த கலரை சொல்லலங்க, கறி பிடிச்சிருக்க எங்க வச்சு கையை கொண்ட சட்டி பானை கழுவுன அந்த நீங்க தான் பாக்கல வீட்டுல. அப்புறம் என்ன பண்றது? பங்காளி வந்து ஒருக்குள்ள பிஸி ஆயிட்டாப்ல, அதனால நம்ம வீடியோக்கு வர முடியல. இந்த பாருங்க, வீர தழும்பு, அதாவது கீழே வண்டியில இருந்து விழுந்து அடிபட்டு காயமாயிட்டாப்ல. அதனால வந்து தனவேந்தனுக்கு ஒரு ஆமா, இது முக்கியமா அவங்க கேட்டாங்களா? கேட்கல. அப்புறம் ஏன் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். சரி ரைட்டு. சரி தனவேந்தா, அடுப்பு பற்ற வச்சு வைங்க. ஒரு இடத்துல நல்லா பிக்ஸிங்கா ஒரு இடத்துல அடுப்பை வச்சு நெருப்பு பற்ற வைங்க. நம்ம இதை கிண்டிக்கிறோம். இந்தாங்க. காளான குட்டி நம்ம வந்து 65க்கு தேவையான பொருள்லாம் சேர்த்து நம்ம கலந்துக்க போகிறோம். வாங்க. டைம் கடலை மாவு. கடலை மாவு வந்து நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட போகிறோம். ஸோ இந்த அளவுக்கு அப்படி தூவி விட்டுடலாம். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, தமிழில் சொல்ல போனால் சோள மாவு. அதே இப்படி ஒரு கை அளவுக்கு எடுத்து இப்படி தூவி விட்டுடலாம். நம்ம இதை வந்து நல்லா மிக்சிங் பண்ணிக்கலாம். 65 மசாலா அதே அப்படி நல்லா அப்படி தூவி விட்டுக்கலாம். தேவைக்கு ஏற்ற மிளகாய்த்தூள் போதும், மிளகாய்த்தூள் போதும். அடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2 முட்டை நம்ம போட போகிறோம். தயிர் போட்டால் நீங்கள் தயிர் சேர்த்துக்கலாம். ஸோ நான் தயிர் சேர்க்கலை, அதனால் 2 முட்டை சேர்த்துக்கலாம். ஸோ நல்லா இதை நல்லா பிரட்டிக்கலாம். நல்லா மசிச்சு விட்டோம்னா அந்த இதெல்லாம் வந்து நல்லா இறங்கிடும். 65ல வந்து இது வந்து 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். கரெக்டா கை நடுக்க பாரு பங்காளி. ஃபர்ஸ்ட் நல்லா தக்காளியை, நல்ல பழம் எப்படி தெரியுமா சொல்கிறேன், கத்தி இறங்கலை. ஸோ இதை எடுத்துடலாம். ஏன்னா வேல்ராஜ் இந்த அளவுக்கு வெட்டினா போதும். ஓகே. என்ன தெரிகிறது? பிடிக்க மாட்டேங்குது.
நாலு பச்சை மிளகாய் மட்டும் நான் வைக்கிறேன் காரத்துக்கு. நம்ம நிறைய அதுலேயும் குடமிளகா சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். காளானதில் இறக்கிக்குவோம். பங்காளி என்ன பங்காளி தின்னா எப்படி இருக்கு? சாப்பிட்டா எப்படி இருக்கா பார்க்கும் போது அப்படியே எச்சு ஊறுது பங்காளி. அப்படியே சரிதான். உப்பு எடுத்துலடா. ஸோ நம்ம கடையில் வாங்கும் போது காய்கறிலாம் வாங்கும் போது சோளக்கருது இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இல்லை கேமராமேனுக்கு மூர்த்திக்கும் பிடிக்கும். ஸோ இது எனக்கு ஒரு பெருநாடா அப்படின்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நான் சோளக்கரு நான் என்னென்ன. ஸோ நம்ம இதை சுட்டு சாப்பிட போகிறோம் இன்னைக்கு. இதுக்குள்ள வந்து ஒரு குச்சி இறக்க போகிறோம். இறக்கிட்டு இப்படியே உள்ள நினைக்க போகிறோம். சுட்டு சாப்பிட்டுக்கலாம். சோளம் வெந்துருச்சான்னு நம்ம பார்க்க போறோம். நல்ல கறி இருக்குப்பா. ஸ்வீட் ஸ்வீட் சோளம். எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். இதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், அடுத்து வெங்காயம், ஸோ இதுக்கு நான் வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன். நீங்கள் நல்லா வெங்காயம் நிறைய போடுங்க. இப்போ நம்ம கறி மசாலா பட்டை போட்டுக்க போகிறோம். வாசனைக்கு தேவையான அளவு போட்டால் போதும். ஸோ நான் வந்து ஒரே ஒரு பட்டை. வெங்காயம் வேகிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நானும் என் பங்காளியும் சேர்ந்து சொல்லுங்க. கருவேப்பிலை போட போறோம். போட போறோம். கருவேப்பிலைய இதை வந்து நல்லா உருவிக்கிறோம். அதாவது இது என்ன கருவேப்பிலை? நாட்டு கருவேப்பிலை. நம்ம இஞ்சியை வந்து சச்சக்குன்னு நச்சுக்க போறோம். தேவையான அளவு இஞ்சி நச்சுக்க போறோம். என்னடா எல்லாமே எண்ணெயில போடணுமே ஃபர்ஸ்டே போடணும்னு நினைக்காதீங்க. நான் சொல்லிட்டேன், கருது கடியும் சேரலாம். நல்லா நச்சுக்கலாம். தனவேந்தன் வந்து இப்போதைக்கு வந்து அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு போய் ஆகணுன்ட்டாரு. ரொம்ப அர்ஜென்ட்டாமா. ஸோ அதனால பங்காளி டாட்டா காமிச்சுக்கோங்க. டாட்டா பாய். போகுதே என் வாயில போட்டுட்டு போகுது. டாடா பாய். பாய். புளிய சாவும்ல செத்த பையில. நானே டேஸ்ட் பார்க்கலாம். அவ்வளவு பெரிய வாயில எடுத்து லவக்குன்னு போட்டு போகுது. கொடாங்கோ போ. 1 கிலோ தக்காளி. நம்ம நல்லா வெங்காயம் நல்லா வெந்துருச்சு. நம்ம 1 கிலோ தக்காளி போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச மிளகையும் மல்லியும் கொட்ட போறோம். கொஞ்சம் 65 மசாலா போட்டுக்கலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சோண்டு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளிப்பு உரப்பு உப்பு இல்லாத குழம்பு இல்லைங்க, போதுமானது. எரிவியா வேமா எரிவியா? எவ்வளவு விறகு வைக்கிறது உனக்கு? நம்மளுடைய அந்த தக்காளி வெங்காயம் நல்லா கொதிச்சு இது சாறு இறங்கிருச்சு. இப்போ நம்ம
நம்ம இதை போட்டோம்னா எல்லாம் ஒன்றா வெந்து நம்மளுடைய 65 கிரேவி ரெடி. வாங்க. குடமிளகா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது? சூப்பராக இருக்குங்கோ. செம்ம டேஸ்ட்டுங்க காளான். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களை பார்ப்போம். உங்களவன் ராஜசேகர் அண்ட் மூர்த்தி. ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இங்கே வந்து குழந்தைங்களாம் இருந்தாங்க. அவங்களாம் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க, பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டாங்களாம். ஸோ இந்த பாட்டிங்க தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இன்னைக்கு சாப்பாடு கொடுப்போம். காளான் தெரியாதா? நல்லா இருக்கா பாட்டிமா? நல்லா இருக்கா? சரி.